தங்க இலக்கியத்திலே அகம் இருந்தது, புறம் இருந்தது, காதல் இருந்தது, வீரம் இருந்தது, ஏன் தத்துவங்கள் கூட இருந்தன. ஒரு மனிதன் திரைகளில் ஓடி திரவியம் தேடுகிறான். தேடி வந்த செல்வத்தோடு வீடு, மனைவி, மக்கள் என்று இனிதே வாழ்கின்றான். சுற்றமும் நட்பும் அவனை சூழ்ந்து நிற்கின்றன. ஒரு நாள் காலதேவன் வருகிறான். மனிதா, நீ இந்த பூவுலகில் வாழ்ந்தது போதும், என்னோடு விண்ணுலகம் வா என்று அந்த காலதேவன் அவனை அழைக்கின்றான். அவன் உறவுகளால் அவனை தடுக்க முடியவில்லை. அவன் தேடி வைத்த செல்வங்களால் காலதேவனை விலைக்கு வாங்கவும் முடியவில்லை. காலதேவன் அவனை அழைத்து செல்கிறான். வீதி வரை வந்து போகாதே போகாதே என் கனவா என்று அழுது புலம்புகிறாள் மனைவி. அவளால் தடுக்க முடியவில்லை. சுடுகாடு வரை சென்று கதறி அழுகின்றனர் அவன் பெற்ற பிள்ளைகள். அவனை தடுக்க முடியவில்லை. அதற்கு பிறகு அவனோடு யார் போவார்கள்? போகும். அவன் செய்த பாவ புண்ணியங்கள் அவனோடு போகும். எனவே மனிதா, நீ வாழ்கின்ற நாட்களில் செல்வங்களை மட்டும் தேடாதே, கொஞ்சம் புண்ணியங்களையும் தேடி வைத்துக்கொள். அரணெனப்பட்ட ஒரு இல்வாழ்க்கையை வாழ்ந்து புண்ணியங்களை சேர்த்துக்கொள். ஏனெனில் நீ இருந்தாலும் மறைந்தாலும், வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும், நீ செய்த பாவ புண்ணியங்கள் உன் கூடவே வரும் என்பதை சொல்லுகின்ற ஒரு சங்க இலக்கிய தத்துவ பாடல் இது. அத்தமும் வாழ்வும் அகத்துமட்டே, விழி அம்புழுக மெத்திய மாதரும் வீதிமட்டே, விம்பி விம்பி இரு கைத்தலம் மேல் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே, பற்றி தொடரும் இருவினை பாவ புண்ணியமே. இந்த பாடலால் ஈர்க்கப்பட்ட கவிஞர் கண்ணதாசன் ஒரு திரைப்படத்திலே இப்படி அதனை எளிமைப்படுத்தினார். மனிதனே மனிதனே, நீ ஆடிய ஆட்டம் என்ன, தேடிய செல்வம் என்ன, உன்னை திரண்டதோர் சுற்றம் என்ன, இன்று கூடுவிட்டு ஆவி போனால் கூடவே வருவதென்ன. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ.